வணக்கம். இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாள் பயணம் எனக்கு. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி. நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் இல்லை சார், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம். அதர் தேன் டைரக்டர், இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன். ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான, ரொம்ப அருமையான, அவர் லென்சிங்கில் அவருக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நீங்கள் டைரக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலி சோடா, 10ன்றதுக்குள்ள கடுகு, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி ஒளிப்பதிவாளராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இந்த ட்ரெய்லரே அதுக்கு சாட்சி. ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய, இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் 2 படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக 10 டேஸ்க்கு வந்து பார்த்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வச்ச லென்ஸிங், அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார். ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் கேமராமேன். இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் கோலி சோடாவாக மாற்றினார். அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தில் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன். அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது படத்தோட மிகப்பெரிய ஃபேன் நான். ரொம்ப அருமையான படம். இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்னைக்கு கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கு நான் பார்த்து பிரமிப்படைகிறேன் சார். ஓயாமல் இப்போ கூட உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை இப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தேன். நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் கூட நடிப்பாங்க, சரத்குமார் சார் நடிப்பாங்க, சரண்யா மேடம், தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டாலி தஞ்சைன்ற ஒருத்தர், பிருத்திவி அம்பார் ஒரு ஹீரோ தான், மேகா ஆகாஷ் கூட. யாராவது மிஸ் பண்ணிட்டேன் சார் ஆர்டிஸ்ட்டாக? இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சளைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண. பார்த்தீங்களா கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா? கடலில் கார் தூக்கி போட்டாங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் இன்ல ஒரு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார். இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு. அவர் வரல, இன்றைக்கி சில காரணங்களாக வர முடியல. ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக. இன்னொரு விஷயம், வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில்னு கொண்டுருவாங்க. அப்போ டைரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொன்னார். அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார். நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது, கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க. அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்மா கிரியேஷன் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க, நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. மனசுலேருந்து ரொம்ப நன்றி சார். சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பிரதீப் சார், மேடம், தனஞ்சயன் சார், உங்கள் எல்லாருக்கும் பங்கஜ் போரா சார் நன்றி. டென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரமோட் பண்ணுறீங்க ஆடியோவை. கமல் சார் வர முடியல, பேசுவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். உங்களுக்காக ப்ரெஷ் ஷோ வந்து 1 டே பிஃபோர் நம்ம போட ட்ரை பண்ணுவோம் சார். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எடுக்கிறது, ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஷ் ஷோவில் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுகிறோன்றது தெரியாமல் பேசுகிறது இல்லை. அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது. போன தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து
கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சிடலான்னு தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஓகே, நல்ல விஷயம், தப்சுண்டா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாள்ற இன்றைக்கி நான் அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம புத்தகங்களை வந்து ஒரு 150 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட வரலைங்க. ஏங்க படிச்சிங்களா யாராவது? கனத்த அமைதி நிலவியது. சீரியஸாக கேட்குறேன். நான் வந்து அந்த கேமராவில் எல்லாம் தானே கவர் பண்ணியிருப்பீங்க, எதனால அது வரல? பேசாமல் நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறத பற்றி, தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலராது அப்படி ஏதாவது பேசினா தான் வருமா என்னன்னு தெரில. எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவா சாருக்கும் சசி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக விஜய் அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார். ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது. ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம். அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார். நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு, வந்துட்டுருக்காரு. எனக்கு லேட்டாக என்னன்னு தெரில. அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக அனுப்புனப்போ அவர் வந்து இன்ட்ரோல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் 2 புது சாங்கை சேர்த்தார். ரீ ரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக விஜய் சார் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு. படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த 2 போர்ஷன்ஸும். அவரே லிரிக் எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார். ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை தவிர படத்தில் இன்னும் 3 பாடல்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பிரவீன் எடிட்டர், அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன், பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு. அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க. எல்லாருக்கும் நன்றி. ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு. கார்டன் ஆகட்டும், மகாராஜா ஆகட்டும், இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில். அது வந்து மழை பிடிக்காத மனதிலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரோமியோவிலிருந்து விஜய் ஆண்டனியுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா, மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம். ஏமே ரைட்? கரெக்ட். இதில் என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும். அது யாருக்கு பண்ணாலும் சரி. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோம். ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோ பண்ணும்போது இது நடக்கும். அப்படி நான் விஜய் ஆண்டனிகிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. சரி, ஓகே, சும்மா ஃபார்மலாக சொல்கிறாரா என்னன்னு தெரியல, பட் என்ஜாய் பண்ணார். அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன். கார் வந்து நின்றுச்சு, வந்தார், பேசினார். சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு. அப்புறம் பேசிட்டு வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார். கிளம்பும்போது அவர் என்னை எப்பயுமே வந்து இப்போயும் அது நடக்குது. நான் அவரை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் சான்ஸ் கேட்டு வந்தப்போ இருந்து நான் பார்த்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வழி அனுப்பிட்டு தான் போகிறார் இப்பயும். ஸோ அது மாதிரி நானும் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து கார் வரைக்கும் வந்தேன். அப்போது காரில் சாஞ்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார். அப்புறம் சடனாக சரி சார், இந்த நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார், டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார். நேற்று தான் கதை சொன்னேன்,
இன்னைக்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரானு, ஓ அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு, என்ன டைட்டிலுங்க நான் பயந்துகிட்டே கேட்குறேன். பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு. நான் சைலண்ட் ஆகிட்டேன். நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் சொன்னார், பிச்சைக்காரன் இங்கே கேட்குறப்ப இப்படி இருக்குங்க, ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம், இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும், அதனுடைய அர்த்தமே மாறிடும் அப்படின்னாரு முருகதாஸ். அதுதான் நடந்தது. ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா, அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில். அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகடன்லேருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தது, டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது. அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனி சசியை ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க, தலைப்பு வந்து பிச்சைக்காரன், டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இப்படி சொன்னார். என் கையில் செக் இருக்குது, அவர் டைட்டில் இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு, டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா? ஏன்னா நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன். சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இட்ஸ் மை கேரக்டர். அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி கொஞ்சம் பொறுமை. ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்கிட்ட பிச் பண்ணிட்டேன், பிச்சைக்காரன் கதையை. இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு. சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு. கதையை பற்றியே பேசலை. என்ன பேசு அப்படின்னா, இந்த படம் பண்ணணுமா வேண்டாமா. உண்மையாக இது மட்டும்தான் இருந்தது டைட்டில். எங்களுக்கு பிரச்சனை, நான் மட்டும்தான் இப்படி. ஆனால் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து, அதில் 2 அசிஸ்டன்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஒரு அசிஸ்டன்ட் சொன்னார், சார் விடுங்க சார், இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைப்பை பற்றி பேசிட்டோம், நம்ம வந்து அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறது பார்ப்போம் சார். என்னங்க பிச்சைக்காரன் டைட்டில் யாருங்க வருவாங்க, என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு கத்துறேன். அப்போ அவர் சொன்னார், சார் கல்யாணமே பண்ணுறோம், ஓகே, கல்யாண மண்டப தலைப்பு என்னதான் இருந்தால் உங்களுக்கு என்ன, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு ஆயிடுச்சு, மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் நடந்தால் என்ன சார், கல்யாணம் நடக்குதுல கொடுங்க சார் அப்படின்னா. அது கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் சொன்னான், அது ரொம்ப யங் அசிஸ்டன்ட். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சார் இப்போ இந்த விகடனில் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாக இருக்குது. இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கல, பிச்சைக்காரங்க டைட்டில், ஓகேயா இப்படி. ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்குது, பிச்சைக்காரன் நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருன்னா, இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார். அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு. ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா, ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படி அந்த இடத்துக்கு நான் அரைவ் ஆகிறதுக்கு, இந்த டைட்டில் இந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுன்னு சொல்கிறேன். ஆனால் மழை பிடிக்காத மனிதன் ஒரு டைட்டில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோவுக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மட்டும் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னப்பா அது உண்மையில சொல்கிறேங்க. அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன். ஸோ நான் உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய பாடல்கள் வர வேண்டியிருந்தது, கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது. அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன். பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் இருக்கிறதுக்குள்ளே. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள். மழை பிடிக்காத மனிதன் ஒரு கவிதையான தலைப்பு, சசிசார் படமாக இருக்குன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது. ஒரு வேறு எதிர்பார்ப்பில் வந்தோம், வேறு மாதிரி இருக்குது சார். ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷுவல்ஸ். ஒரு நம்பிக்கையை தருது ட்ரெய்லர். இது வந்து இந்த படத்துக்கு விழாவுக்கு வர்றதுன்றது நான் இந்த விருந்தாளியெல்லாம் வரல, இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட் மாறுது. ஏன்னா அதில் வந்து இன்றைக்கி கமல் சார் வர முடியல, பிரதீப் வந்திருக்காரு.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய லாப நஷ்டங்களை சந்தித்து கடைசியாக நிறைய நஷ்டங்களை சந்தித்து இந்த சினிமா நமக்கு கொடுக்கும், இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கையோட நிறைய வேறு வேறு தொழில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி 4 பேர் இருக்கிறதா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மாதிரி தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை. கமல் சார் வர முடியல, அவருடைய தந்தையார் உடல்நிலை சரியானால. இன்றைக்கி என்னென்னா சார், அது என்னென்னா இந்த விழாவில் வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோன்னே. ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது, தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது. அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சினாரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் 20 கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டரிக்கல் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது 20 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும். இன்னைக்கு 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து 3 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கிது. ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆகிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல. இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து இது ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தெலுங்கில் ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா 60 கோடி ஷேருங்கிறாங்க, 100 கோடி ஷேருங்கிறாங்க. பெரிய படம் வந்துச்சுன்னா 200 பண்ணுச்சு, 300 பண்ணுச்சு, 600 பண்ணுச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. ஏன்னா தேட்டருக்குள்ள உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம். ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட 40 ரூபா பண்ண வேண்டிய படம் 20 ரூபா பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு கர்டன் பண்ணிடுச்சு, மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும். அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள், அதே படங்கள் வேண்டும். இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் 40-50 கோடி. நம்ம 20 கோடி பண்ணிட்டு அதுலேயும் சந்தோஷமாயிட்டு 20 கோடி பண்ணிடுச்சு, நிறையா பண்ணிடுச்சுன்னு சொல்லிருக்கோம். அது 20 கோடி அல்ல, அதோட படத்தோட விலை 40 கோடி அது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணுது, எல்லாமே பண்ணுதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது, உள்ளே வந்துட்டுருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து தலைமறை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு பூரா பரவும். அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதியில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு. அந்த சூழ்நிலைக்கு தான் தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா, மீடியா நண்பர்கள் முழுக்காக இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வைக்கிறாங்க. அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பரவுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த தயாரிப்பாளன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரையும் காப்பாற்ற போகிறதில்ல. ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க, என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறான்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்டுருக்காங்க. படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடைச்சதோ, 90% கிடைச்சதோ, 75% கிடைச்சதோ, ஏதோ கிடைச்சது, இல்லை நஷ்டம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே கொண்டாந்து விற்க முடியல. 20 கோடிக்கு விற்றா நமக்கு 20 கோடி டிஜிட்டல் விற்கும், சேட்டலைட் விற்கும். நம்ம 50 கோடி பண்ணலான்னு ஆசைப்பட்டு இருந்த சினிமாலாம் போய் 20 கோடிக்கு விற்றாச்சு. 2.25 கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும், அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க. ரொம்ப 100% சரியான பாடத்தை நம்ம எடுத்துக்கவே முடியாது. எல்லா வீட்டு பிள்ளைங்களும் 100 மார்க் எடுக்கிறது இல்லை. ஏதாவது 40, 50 பாஸ் மார்க்கு, கொஞ்சம் 80, 70, 80 எல்லாமே இருக்குது. எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம், எல்லாரும் வர்றாங்க. அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைகுறைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர விடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தேட்டருக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாக்கிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? சுடுகாட்டில் தனியாக நின்றாலும் ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான். அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம், இதெல்லாம் ஆளால் ஒரு சேப்பாட்டு பிரெயின்கிறது ப்ரொடியூசர்ஸ், அதை டெட் பண்ணிட வேணான்றது எல்லாரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சிட்டே போவோம். ஒரு சினிமா ஜெயிச்சா ஒரு ப்ரொடியூசரை ஜெயிக்கிறார். அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், வேலை செஞ்சவங்க எல்லாரும், அதுக்கப்புறம் மீடியா, விளம்பரம், எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாதிக்குது. ஒரு படம் தோற்று போனாலும் ஒன்றும் ப்ரொடியூசர் மட்டும் வெளியே போய்ட்றாங்க. ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக, இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துகிட்டு
மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள். இதில் இரண்டாவதாக, இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன். அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன். அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும், அவருடைய திறமைகள் வெளிப்படணும். அவருடைய திறமை டைரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும். அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்தாங்க, எல்லாருடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து விஜயானந்தி சாருக்கு வந்து, நான் அவர் வந்து மலை பிடிக்காத மனிதன் இல்லை, அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன், முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன், பேராசை பிடிக்காத மனிதன், எல்லாம் நல்ல மனிதன். ஆனாலும் அவருக்கு இன்னும் அவருடைய உழைப்புக்கேற்ற அவருடைய மனசுக்கேற்ற வெற்றிகள் இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். மொத்த மீடியாவே வேண்டிக்கிறேன், உங்களையே கடவுள்மா நினச்சி நான் வேண்டிக்கிறேன். இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ, ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ, 24 மணி நேரம் வேலை செய்ய தயாராகிற ஹீரோ, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ, என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ. இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும், அவர் நிறைய ஜெயிக்கணும், அவருடைய வலியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலையும். அது வந்து அவர் ஒன்றும் பேராசை பிடித்தமானவரோ லக்ஸுரி லைஃப் வாழ்கிறவர்களோ கிடையாது. ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கையுடைய ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மேன். அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னும் 1000 கோடி சம்பாதிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். அது வந்து அவர் எதையுமே மாற்றிக்க போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை. அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. இது வந்து முக்கியமாக இதை சொல்லணும்னு நினச்சேன் நான். அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும், நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படமாக அமையணும். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க தயாரிப்பாளர்களுடைய 100% ரிஸ்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்களை பாதிக்கும். வெற்றிக்கு வந்து எல்லாரும் 1000 சொந்தங்கள் வந்து நிற்பாங்க, எல்லாரும் நிற்பாங்க. ஆனால் தோல்வியே அடையக்கூடாது, பெரிய வெற்றி அடையணும், இதை நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி சொல்கிறேன், இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஈகோவாக எடுத்துகிட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நீ எப்படி விமர்சனம் பண்ணுறவங்களை கேட்கலாம், அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல், நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்த நான் விமர்சகர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம், கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம், இந்த சினிமா நல்லா ஓட்டும், தமிழ் சினிமாவுக்கு தேட்டர் ஆடியன்ஸ் வர வைங்க. ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர தான் நம்ம எல்லோரும் பிழைக்க முடியும். வராத தேட்டர் பக்கம் வராத, இந்த படத்துக்கு வராது அப்படிலாம் சொல்லாத நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிவன்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ கவிதா மேம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த விழாவில் வந்து எல்லோரும் கலந்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஊடக நண்பர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் அதனுடைய ட்ரெய்லர் லான்ச் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெய்லர் மட்டும் ப்ளஸ் இப்போ ரிலீஸ் பண்ண 2 சாங்கையும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த விழா. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இது ஊடகங்களில் நிறைய பேர் பார்க்காம கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். பார்த்த பிறகு தான் இதை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுன்றதுக்காக தான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம். உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிக்கோ நம்புகிறோம். சசி சார் சொன்னார் சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் விட அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே, அந்த சாங்ஸ் வந்து அவருக்கு சசி சாருக்கு பிடிச்சது எப்போவுமே ஒரு மென்மையான அழகான பாடல்கள், அந்த வகையில் பாடல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு குவாலிட்டியான தரமான படைப்பை வந்து ஜூலை மாதத்தில் கொண்டு வரதுக்காக இன்ஃபினிட்டி ஃபிலிமேச்சர் சார்பில் நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்காக தான் இந்த ட்ரெய்லர் இப்போ உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். கதை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரெய்லர்லேயே காமிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைட்லேயே வந்து டைரக்டர் காமிச்சிருப்பார். ஏ நோபடி வித் அ பாஸ்ட் பிகம்ஸ் சம்படிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துக்கு வரான், அந்த வந்து பல பேருக்கு அவங்களுடைய வருங்காலமாக மாறுறான் அப்படின்ற ஒரு அழகான கதையை திரு விஜய் மில்டன் அவர்கள் நம்மளுக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற பொய்ட்டிக்கான கவிதைத்துவமான ஒரு டைட்டில் மூலமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய விஜயானந்தி சார். அது பாருங்கள், ஒரு கருப்பு கலரில் பயங்கரமாக பிளாக் பெயிண்டிங்கோட அப்படியே பெயிண்டோட வந்திருக்காரு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்தார். நான் சொன்னேன் சார் கரெக்டாக நம்ம 3:45 ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கணும், 4:15 4:30 ஆரம்பிக்கணும், நீங்கள் வந்து
டைமில் வந்துருங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், பட் எப்படியாவது வந்துடுறாரு. லாஸ்ட் மினிட் ஷூட் பண்ணிவிட்டு அவருடைய கடமை வச்சு பாருங்க, லாஸ்ட் மினிட் ஷூட் பண்ணிவிட்டு மேக்கப் கழிச்சா 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கே வந்து கலந்துக்கிட்டார். நான் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். என்ன சார் கலைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா? இல்லை சார் டைம் சொல்லிட்டே இருந்தீங்க, 3:45 இங்கே அசம்பிள் ஆகணும், நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்காகவே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விஜய் சார். இந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் டைமில் நம்ம கலந்துக்கணும், ஊடக நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்கள் டைமில் வந்ததே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த படத்தை அடுத்தடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் உபயோகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுமையாக பார்த்த பிறகு நான் என்னென்ன விஷயம்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டாக இருப்பார். எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டு, இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் கிடையாது. அவருடைய கருத்துக்களை சொல்லி இதை பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிற இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கிறது விஜய் அண்ணே சார், அவருக்கு நன்றி. இன்றைக்கி இந்த படம் சென்சர் ஆகி யூஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு இப்போ அடுத்த மாதத்துக்கு பிளானில் எல்லா ப்ரொமோஷன் ஈவெண்ட்டும் போயிட்டுருக்கு. அதில் ஒரு அங்கமாக தான் இப்போது ட்ரெய்லரில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்த கட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். தமிழ் தெலுங்கில் இது வெளியாக போது திரையரங்கில். ஸோ உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எதிர்பார்க்குறோம். இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரத்குமார் சார் அவருடைய டாட்டர் வெட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், நான் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஈவெண்ட்டில் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி மேகா ஆகாஷ்லேருந்து எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் கலந்துப்பாங்க. இந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் நாங்கள் மட்டும் இருந்து உங்கள் முன்னாடி இதை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்தோம். இந்த ட்ரெய்லரும் இந்த பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் அடுத்த கட்டம் சப்போர்ட் கொடுத்து முன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு உங்களுடைய அன்பை ஆதரவு எதிர்பார்க்குறோம். வந்திருந்து விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். சார், எப்பவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சதுனால தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஆமாம், கெட்டப் போட்டுலாம் வர மாட்டாங்க. ஓகே சார். என்ன காரணம்? ஓகே சார், இதில் சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்த பேசுகிறோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி, அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை முன்னாடி நான் வந்து மேக்கப்போட வந்து எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து இப்படி தோணலை எனக்கு எதுவுமே. இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல. இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை, சாதாரணமாக வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கும், இந்த காரியத்தை நடத்த முடிக்கணும், அதுக்கு நான் வந்து இன்னும் டைமுக்கு நிற்கணும், எப்படி வந்தாலும் வந்துடணும், அதுதான் நினச்சேன். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. விஜயானந்த் சார், இந்த மேக்கப் தான் கேட்கணும். இந்த மேக்கப் வந்து அந்த டைரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருப்பாரு. நீங்கள் இப்படி எல்லா மீடியாவிலும் நீங்கள் கொண்டு வந்திருக்காரு, அந்த டைரக்டர் எதுவும் நினைக்க மாட்டாரு. பெர்மிஷன் கேட்டு தான் சார், ரொம்ப அவசரம், டைம் இல்லை. அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார். இப்படி போனால் அப்படி போக வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் அலோவ் பண்ணார், அதனால வந்தேன். விஜயானந்த் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் கூட வந்து பேசுனீங்க போது என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்க நீங்கள். ஆமாம் சார். ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது. ஏன் நீங்கள் கான்ட்ரவர்சி கேட்கறதுனாலே வரலையா அவங்க? தெரியலையே சார். நம்ம மேகா ஆகாஷ் ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் பதில் சொல்லுங்கள் சார் கரெக்டாக. பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது, அபசுகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா? பட் அதனால தான் இப்போது வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டிலில்? இல்லை சார், கரெக்ட் மூட்டாக இருக்கும் சார். இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில்? இல்லை, கிடையாது சார், கிடையாது சார். மனசு தான் சார் எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள், ராகு காலம் சார், கெட்ட காலம் சார். அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன். நான் ராகாலத்தை ரிலீஸ் எமகண்டத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் டைம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். விஜயாண்டனி சார், விஜய் எஸ், யமகண்டம் சூப்பர் சார். சார் நீங்கள் தான் சாட்சி. ராகு காலம் யமகண்டம், அது ஏன் டைட்டில் சார். தயாரிப்பாளர் சங்க சார்பா நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரமாக அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். தயவு செஞ்சு அதை சொந்த படமாக எடுங்க சார். இன்னொரு 10 நிமிஷம் இருந்தா இன்னும் பல டைட்டில் வரும் போல இருக்கு சார். கண்டிப்பா 10 நிமிஷத்துல இன்னும் பல டைட்டில் வரும் சார். எடுத்து கொடுங்க ப்ளீஸ். ஆண்டனி சார், எஸ் ஆண்டனி சார், நீங்க எங்க இருக்கீங்க? இங்க எஸ் சார். நீங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்தது, அதெல்லாம் வந்து விட்டுருங்க சார். அதில் வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ள போகிற மாதிரி. இதே விஷயம் வந்து நீங்கள் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கடலில் போன அதை காருக்குள்ள அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க?
இல்லை சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போயிட்டேன்னு நினைக்கிறேன் கடை. முதல்ல இந்த இதோட போனேன், அப்புறம் தான் நான் உண்மையாகவே கடலில் போனேன். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஆக்சுவலாக வந்து காலையில் 5 மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு, காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடலில் விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன். ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெப்சி தொழிலாளிகள் அதுன்னு சொல்லிட்டு போல பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸையும். ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தொங்க விட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அணுகிறேன். ஒன்றும் நடக்கலை சோஃபார், நடந்ததும் பெரிய விஷயமா படல. நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் பார்த்துப்போம், ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களோ ஹீரோஸ் பார்த்துப்போம். ஓகேவா? ஆ இல்லை நீங்கள் இந்த வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேட்குறீங்களா சார்? வியாபாரன்றதை தான் சொன்னேன். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயானந்த் சார் படங்கள், அவருடைய வெற்றி படங்கள், எல்லா படங்களுமே எல்லார் படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காமல் ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம். இன்றைக்கி ஒரு படம் 19 கோடி ஆல்மோஸ்ட் 20 கோடி ஷேர் வந்த படம் 2.25 கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி இப்போது கார்டன் 19 ரூபா பண்ணிச்சு, மகாராஜா 25 ரூபா படிச்சு சந்தோஷப்படுறான், கிடையவே கிடையாது. அதெல்லாம் அது ஒரு 40, இது ஒரு 70 கோடி பண்ண வேண்டிய படம். அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில், அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. பார்த்து அத்தனை பேருமே நல்லாக்குன்னு சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ணோம், அப்புறம் மீதி வசூல் எங்கே போச்சு? ஏன் வர்றதில்லை ஆடியன்ஸ்? இங்கே ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன். டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஒரு 5ல் 1 மடங்குக்கு கீழே போயிடுச்சு. அதில் அந்த டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்க? ப்ரொடியூசர் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க, அதுக்காக யாருமே 100 ரூபா குறைச்சிக்க ரெடியாக இல்லை. ஆமாங்க, டிஜிட்டல் ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க, டிஜிட்டல் இறங்கிடுச்சு, யாருமே இறங்கலையே, எல்லாம் மேலேயே நிற்கிறாங்க, ப்ரொடியூசர் தான் கீழே நிற்கிறாங்க. நடக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், விரைவில் நடக்கும், அதிரடியாக அதாவது நடக்கும். ஆமாம் சார், மோனோபொலி தான் இருக்குது. அந்த மோனோபொலி தானே ஏற்றுனா, வேறு யாரும் ரேட்டை ஏற்றலையே. அந்த மோனோபொலி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட்லாம் ஏறிச்சு, மார்க்கெட் ஏறிச்சு. மீதி சேனல்ஸ்லாம் கூடவே வந்தாங்க. பட் ஹையஸ்ட் ப்ரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க நான் வாங்கலைன்ற வேர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்க ரைட்ஸ், வாங்க மாட்டேன்னு சொல்கிறது. பட் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பட் நாம தயாராகணும்ல, அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும். 2019 என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பி ரிவைவ் பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும். இல்லாட்டி இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது. அதுதான் சொல்ல வந்தேன். அது ஒரு வார்னிங்கை தான் நான் அவ்வளோ வேண்டுகோளாக உங்களுக்கு சொன்னேன். டைரக்டரு ஆமாம் சார், தயாரிப்பாளர் சங்கம்னு இருந்தால் கூட தனி மனிதனா கூட எல்லோரும் யோசிக்கணும்ல. அதுதான் சொன்னேன், பிரெயின் டெட்டாச்சு, கையை கால் விரல எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் நான். டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி. மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க. பொதுவாக அதில் 3 கேரக்டர் வருது. சரத்குமார், விஜய் ஆண்டனி, நம்ம சத்யராஜ், 3 கேரக்டர் வருது. ஆமாம் சார். பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த போபியான்னு சொல்லுவாங்க, போபியான்னு சொல்லுவாங்க, பயமுறுத்து, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா, இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க? சார், நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார், இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு. அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலையும் அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும். ஸோ அதுக்கு கிளைமாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதனால தான் அவனுக்கு ஒரு மழை நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை. ஒரு மழை நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு, அதனால் அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விஜய் மில்டன் சார், இந்த படத்தில் விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, நிறைய போராடினீங்க, ஏன் நடிக்கலை? அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா, என்ன நடந்தது சார்? கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார், இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார். விஜய் மில்டன் சார் உங்களை தான் சார். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க.
அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு. சரி, இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுருந்தா காரணமா அவர் கேட்டதுக்காக தான். சாரி, ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார்? ஆமாம், எப்போ லாஸ்ட்டில். ஆமாம் இல்லையே சார், ஃபோட்டோ திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார், இருந்தது சார், டிசைன் பண்ணியிருந்தோமே. நாங்கள் யாருமே விடலை, சரத்குமார் சாரும் சரி. ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ், அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம். அப்படி சொல்லலையே அவர், நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன். சார் அப்புறம் சார், இப்போ நீங்கள் எல்லா படமே வந்து யூஏ தராங்க. நீங்கள் வந்து கதை எழுதும் போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருக்கும். யூஏ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை சார், சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படி தான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான். ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம். அதனால யூஏ கொடுக்குறோம். மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார்.